டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். தலைப்புச் செய்திகள். நாடே ஆவலுடன் எதிர்பார்க்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் சுதந்திர தின விழா உரை. காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கும் அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. சாதிய ஆணவ தாக்குதலால் மரணமடைந்த கவின் குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல். செல்போனில் தொடர்பு கொண்டு பேசினார். தன்னை முதல்வராக்கிய சசிகலாவையே யார் என கேட்டவர் இபிஎஸ். இவர் துரோகத்தை பற்றி பேசலாமா? அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. பிரதமரை துரை வைகோ திடீரென சந்தித்து பேசியதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. ரஷ்யாவில் சிக்கித் தவிக்கும் தமிழக மாணவர்கள் உள்ளிட்டோரை மீட்க வலியுறுத்தல். விநாயக சதுர்த்தி பாதுகாப்பையொட்டி தாவேக மதுரை மாநாட்டை ஒத்திவைக்க போலீசார் தெரிவித்த யோசனை ஏற்பு. ஆகஸ்ட் 18 அல்லது 22ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். நாட்டின் சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அன்று பிரதமர் ஆற்ற உள்ள உரையை நாடே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பிரதமரின் சுதந்திர தின உரையின் போது காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370 சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசினார். காஷ்மீர் முஸ்லிம் தலைவர்களையும் அவர் சந்தித்ததாக கூறப்படுகிறது. சாதிய ஆணவ தாக்குதலால் மரணமடைந்த கவின் குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார். தூத்துக்குடி சென்றுள்ள முதலமைச்சர் செல்போனில் கவின் குடும்பத்தாரை தொடர்பு கொண்டு பேசினார். தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவையே யார் என கேட்டவர் இபிஎஸ். அவர் துரோகத்தை பற்றி பேசலாமா என அமைச்சர் சேகர் பாபு சாடியுள்ளார். ஓபிஎஸ் முதல்வர் சந்திப்பு துரோகத்தின் வெளிப்பாடு என விமர்சிக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் சேகர் பாபு இவ்வாறு கூறியுள்ளார். உடல்நலம் குறைவு காரணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்தித்து பேசியது எப்படி துரோகமாகும் என்றும் அமைச்சர் சேகர் பாபு வினவியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு தொடர்பாக வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் விளக்கம் கேட்டு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கு விசாரணையில் ஆளும் கட்சி தலைவர்கள் தலையீடு இருப்பதாக புகார் தெரிவித்து அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இதுகுறித்து அக்டோபர் 20ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை துரை வைகோ திடீரென சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவில் சிக்கித் தவிக்கும் தமிழக மருத்துவ மாணவர் கிஷோர் சரவணன் உள்ளிட்ட இந்தியர்களை மீட்க வலியுறுத்தி பிரதமரிடம் துரை வைகோ மனு அளித்துள்ளார். கடலூரை சேர்ந்த கிஷோர் உக்ரைனுக்கு எதிரான போருக்கு வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தியுள்ளதாகவும் அவரை மீட்க வேண்டும் என்றும் குடும்பத்தார் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருந்தனர். வைகோவுக்கு மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படாததால் மதிமுக அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த சந்திப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெற இருந்த தாவேக மாநாட்டின் தேதி மாற்றப்பட்டுள்ளது. 27ஆம் தேதி விநாயக சதுர்த்தி என்பதால் பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் எழுந்தது. இதனால் தேதியை மாற்றலாம் என போலீஸ் தரப்பில் இருந்து யோசனை தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மதுரை எஸ்பி அலுவலகம் சென்ற புஸ்ஸி ஆனந்த் மாநாட்டு தேதியில் மாற்றம் இருப்பதாக தெரிவித்தார். அதாவது ஆகஸ்ட் 18 அல்லது 22 ஆகிய தேதிக்குள் ஏதேனும் ஒரு தேதியில் மாநாடு நடக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் அண்மை காலமாக சைலண்ட் மோடுக்கு சென்று விட்டதாகவும் இதன் காரணமாக கட்சியினர் சோர்வடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்குள் அவர் மக்கள் பயணத்தை முடித்திருந்தால் தனது செல்வாக்கு குறித்து ஓரளவுக்கு கணித்திருக்க முடியும் என கட்சியினர் கருதுவதாகவும் ஆனால் அதை செய்யாமல் நடிகர் விஜய் தாமதம் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்துகள் வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னைக்கு அடையாளமாக ஒரு காலத்தில் பேருந்துகள் இருந்து வந்தன. ஆனால் தற்போது அவை பயன்பாட்டில் இல்லை. மேம்பாடு பணிகள் உள்ளிட்ட காரணமாக 2008ஆம் ஆண்டு டபுள் டெக்கர் பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் சென்னையில் முதற்கட்டமாக 20 டபுள் டெக்கர் மின்சார பேருந்துகளை இயக்க தனியார் ஒப்பந்த நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சோதனை ஓட்டம் தொடங்கியுள்ள நிலையில் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிகிறது. இத்துடன்
இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.